குடும்பத்தில் சாத்தான் அலைக்கழிப்பு ஏற்படுத்திவிட்டால் அந்த குடும்பம் அமைதியாக இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. பல பிரச்சனைகளை சந்திக்கும். சமீபத்தில் ஒரு குடும்பம் என்னிடம் ஜெபிக்க வந்தார்கள். அந்த குடும்பம் 50 வருஷமா குஜராத்தில் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த குடும்பம் நம்மளுடைய பகுதியில் வசித்து கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பம். ஆனால் 50 வருஷமா குஜராத்தில் அவர்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். செய்வினை இப்படிப்பட்ட மாந்திரிக காரியங்களில் மாட்டிக்கொண்டு அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவித்து அவருக்கு இருந்த எல்லா வீடுகளையும் எழுதி கொடுத்து விட்டு அவருக்கு இருந்த காரு அனைத்தையும் மற்றவங்க கேட்கிறான்னு எழுதி கொடுத்துட்டு தனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் சுயநினைவே இல்லாமல் அப்படிப்பட்ட நிலையில் அவரை கொண்டு வருகின்றார்கள். பெற்றோர் அந்த அவருடைய மனைவி பிள்ளைங்க அவரை கொண்டுட்டு வராங்க. இதுக்கு இடையில இந்த மந்திரவாதிகிட்ட போகலாம் என்று சொல்லி ஒரு மந்திரவாதிகிட்ட தேடி போயிருக்கிறாங்க. அந்த மந்திரவாதி உங்களுக்கு வைத்திருக்கின்ற அந்த செய்வனையிலிருந்து உங்களை விடுவிக்க 2.5 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இவங்க சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே நாங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டோம், இப்போ இருக்கிறது கையில் 30,000, இதை கொடுக்குறோம், நீங்கள் ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி அவன் செய்து கொடுத்த தகடு தாயத்தை கொண்டு வந்து வீட்டில் வச்சிருக்கிறாங்க. வச்ச அடுத்த நாளே இன்னும் அதிகமாக இவருக்கு மாறிவிட்டது. வாமிட் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. எதுவுமே சாப்பிட முடியவில்லை. அப்படியே இவர் சுயநினைவு இல்லாமல் அப்படியே திக்கு முக்காடி போகின்றார். அந்த நிலையில அவங்க என்னை சந்திக்க வருகின்றார்கள். ஃபாதர், இப்படி தெரியாதனமா போய் மாட்டிக்கிட்டோம், ஜெபிங்க ஃபாதர்னு. அப்ப அவருக்காக அந்த சிலுவை, பாடுபட்ட சிலுவை தலையில வைத்து ஜெபித்து விட்டு திருப்பாடல் 91 மற்றும் திருப்பாடல் 133 அவர்களுக்கு கொடுத்து இதை நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. அதை ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. 3 நாள்ல அவர் கம்ப்ளீட்டாக சுத்தமாக மாறி மந்திரவாதியும் 30,000 திரும்பி கொண்டுட்டு வந்து இவங்க கையில் கொடுத்து விட்டு மன்னிப்பு கேட்டு விட்டு வெற்றி சென்றான். பிரியமானவர்களே, இன்னைக்கு சாத்தான் ஒரு குடும்பத்தில் பல பூகம்பத்தை ஏற்படுத்தலாம், புயலை கலப்பலாம். ஆனால் ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த புயல் எல்லாவற்றையும் அடக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர், அமைதியின் அரசர் நம் இயேசு கிறிஸ்துவாக இருக்கின்றார்.